அனைவருக்கும் வணக்கம். நமஸ்தே பௌதம் விஸ்வேஸ்வர மகாதேவாய திரம்பகாய திருபந்தகாய திருக்காலா கிணிகாலாய காலா திருத்தாய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சிவன் மகாதேவாய நம. அதிஷ்டதம் சற்றாய வித்மிஹி க்ஷேத்திர பாடாகாய திமிஹி தன்னோ பைரவ பிரதியாது. முருகப்பெருமான் ஆசி கொண்டு பாலத்தன் முந்தைய திருவருளால் வளர்பிறை அஷ்டமி பலன். பரவ வருஷம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி 23/5/2026 சனிக்கிழமை. வளர்பிறை சப்தமி தேதி காலை 11 மணி 11 நிமிடம் வரை. அதன் பின்பு அஷ்டமி. இந்த நாள் முழுவதும் மகம் நட்சத்திரம். துருவம் நாமயகம் பகல் 11 மணி 50 நிமிடம் வரை. அதன் பின்பு வியாதிபாத நாமயகம். பத்திரை கரணம் காலை 4 மணி 40 நிமிடம் வரை. அதன் பின்பு பவகரணம். இந்த காலை 7 மணி 50 நிமிடம் வரை மரண யோகம். அதன் பின்பு அமிர்த யோகம். இந்த வளர்பிறை அஷ்டமி இன்று காலை 11 மணி 12 நிமிடம் முதல் நாளை காலை 10 மணி வரை அஷ்டமி திதி நேரம். இந்த திதிக்குண்டான காலம். அந்த அஷ்டமி திதிக்குண்டான பலன் பார்க்கறத விட நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க நம்முடைய சேனலுக்கு அஷ்டமி தேதி உண்டான பலன் பார்க்கலாம். சனிக்கிழமையும் மகம் நட்சத்திரம் கூடிய காலம். இந்த அஷ்டமி நீண்ட காலம் கழித்து, பல வருடம் கழித்து இந்த மூன்றும் ஒன்று கூடிய காலம். ரொம்ப அபரிதமான பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூணு சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே அளவு தோஷமும். அப்போ அந்த தோஷம் நிவர்த்தி செய்யணும், நம்மளுக்கு உண்டான பலனும் நம்ம அடையணும். ஆன்மீக ரீதி ஜோட ரீதி நம்ம பார்க்கும்போது மக நட்சத்திரம் அஷ்டமி கூடிய காலம் நல்ல பலன் கொடுக்காது. அதுவும் சனிக்கிழமை. ஆனால் அஷ்டமி மட்டும் எடுத்தால் நல்ல பலன் கொடுக்காது. மக நட்சத்திரம் நல்ல பலன் கொடுக்காது. அப்போ சிம்ம ராசியில் ஏற்படக்கூடிய தன்மை அது வரும்போது அது நம்ம ஒரு சுபத்தன்மையாகவே மாற்றிக்கொள்ளணும். அப்போ நம்மளுக்கு இந்த மக நட்சத்திரம் சனிக்கிழமை அந்த அஷ்டமி வரக்கூடிய காலத்தில் இறைவனை வழிபாடு செய்வதோட முன்னோர்கள் வழிபாடு செய்வதே சிறந்தது. பித்ருக்களுடைய தர்ப்பணம் செய்யுங்க. நீங்க விட்டது தொட்டது அனைத்து விதமான தோஷ நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு என்ன கோரிக்கை, பித்ருக்களால தோஷம் சொல்றாங்க, காலசர்ப்ப தோஷம், புணர்வு தோஷம், நம்மளுக்கு எந்த விதமான நிம்மதி இல்லாத வாழ்க்கை கிடைக்குது, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்காங்க, நான் அப்பா அம்மாவிட்ட இருந்து நான் பிரிஞ்சு வந்துட்டேன், தாய் தகப்பனோட நான் இல்லை, என் பையன் என் குழந்தைங்க நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு வச்சுட்டாங்க, இப்போ கணவன் பிரிஞ்சிட்டாரு, மனைவி பிரிஞ்சு போயிட்டா, இத்தனை ஏதேனும் ஒரு வகையில ஒரு சாபத்தால் நடக்குது. இத்தனை இந்த தினம் முன்னோர்களை வேண்டி ஏதேனும் ஒரு கஷேத்திரத்துல போய் தர்ப்பணம் செய்யுங்க. பித்தர்களை மனதார வேண்டி தர்ப்பணம் செய்து வர 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 அதுவும் இந்த சனிக்கிழமை மக நட்சத்திரம் அஷ்டமி. அதுதான் சொல்றது, விட்டது எதுவாக இருந்தாலும் அத்தனை நிவர்த்தி ஆகணும். அது காரணிப்பிது சொல்லுவோம். இந்த காரணிப்பிதுக்கு உண்டான தோஷம் கூட நிவர்த்தி ஆகும். நம்ம தெரியாத பேர்லாம் நிறைய இருக்கும். அத்தனை தோஷம் இந்த இளந்தண்ணி உடம்போது நன்மையை அடையும். அப்போ இந்த பிதர்களுடைய நட்சத்திரம்னாலே மக நட்சத்திரம் பிதர்களுடைய நட்சத்திரம். அப்போ அந்த பிதர்களுடைய காலத்தில் அந்த அஷ்டமி சேர்ந்து வரக்கூடிய காலம், அது ஸ்திர காலம் சொல்லக்கூடிய சனிக்கிழமை. ராமேஸ்வரம், காசி, கயா போன்ற இடத்துல போய் தர்ப்பணம் செய்யுங்க. செய்ய 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 உங்களுக்கு அபரிவிதமான நன்மையே உண்டாகும். மேற்படி சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒன்று ஒரு குறை இருந்தால் கண்டிப்பாக நீங்க நிறைவேற்றிக் கொள்வது சிறந்தது. பிள்ளைங்கள் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சுட்டு வந்தேன், கணவன் பிரிஞ்சிட்டாரு, இல்லை மனைவி பிரிஞ்சிட்டா, குழந்தைங்க ஒழுங்கா படிக்கல, நம்மளுக்கு நல்ல விதமான தொழில் அமையல, நம்மளுக்கு அதிகமான கடன் இருக்குது, நம்ம குடும்பத்துல ஒன்றா இருந்தாலும் ஒருத்தன் பேசிக்க இல்லவே இல்லை, விழா காலத்தில் நமக்கு சண்டை வருது, பண்டிகை கொண்டாட முடியல,
மன அழுத்தம் கொடுக்குது, தூக்கம் வரல, இத்தனை உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பாதகம் இருந்தால் இந்த நேரத்தில் நீங்க தர்ப்பணம் செய்து கொண்டால் சிறந்தது. ஆகவே இந்த பித்தர்களுடைய தர்ப்பணத்தோட இறைவனை சேர்த்து வழிபாடு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வளர்பிறை அஷ்டமி, இந்த வளர்பிறை அஷ்டமியில பைரவருக்கும் மகாலட்சுமி தேவி இருவரும் சேர்ந்து வழிபாடு செய்து கொள்ளலாம். பெருமாளும் சேர்த்து வழிபாடு செய்து கொள்வது சிறந்தது. அதுவும் பெருமாளுடைய அவதாரத்துல கிருஷ்ணனுடைய அவதாரம், கிருஷ்ணனை போய் வழிபாடு செய்து கொள்ளும் போது அந்த நர்த்தன கோலத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை தரிசனம் செய்தால் நம்மளுக்கு சர்ப்ப தோஷம்லாம் நிவர்த்தி ஆகும். ஆக சனி தோஷமும் நிவர்த்தி ஆகும். பீடை சொல்லுவோம், சனி பீடை, 7.5 சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, அத்தரமற்ற சனி நடக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது ஒரு பிராய்ச்சித்தம். சனி தசை நடக்குது, சனி புத்தி நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அந்த சனி பிரீத்தி செய்து கொள்வது. திருநாகேஸ்வரம் போன்ற இடத்துல போய் பூஜை செய்து வர்றது. அதனால் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் சனி பகவானை போய் வழிபாடு செய்து வருவது. சென்னையில் இருக்கிறவங்க பொழிச்சலூர் சென்று அந்த சனி பகவானுக்கு பூஜை செய்து வரும்போது உங்களுக்கு அபரிவிதமான சனி தோஷம் நிவர்த்தி ஆகும். பல வகையில் உங்களுக்கு நன்மை நடக்கும். சனி பகவான் கருணை கடல். அவர் பார்வைப்பட்டால் நமக்கு 2 வகை நன்மை நடக்கும். ஒன்று துரதிர்ஷ்டம், ஒன்று செல்வ செழிப்பு. லட்சுமி தேவி வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு நன்மை நடக்கும். கடன் தொல்லையில நிவர்த்தி ஆகும். தோஷங்கள்லாம் அகலக்கூடிய தன்மை, சக்தி வாய்ந்த காலம் என்பதால் அந்த சனிப்பிரத்தி செய்து கொள்ளும் போது உங்களுக்கு நன்மையும் நடக்கும். பச்சரிசி தானம் கொடுங்க, மிளகு தேங்காய் போன்றவற்றை தானம் கொடுங்க, அல்லது மிளகு பச்சரிசி கலந்த நெய்வேதம் செய்து சாமிக்கு படையுங்க. அது மாதிரி செய்து வரும்போது அந்த அஷ்டமினால ஏற்படக்கூடிய தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம ஒரு அஷ்டமியில பிறந்துட்டோம், என்ன செய்யறது? அது மக நட்சத்திரம் கூடிய காலம் பிறந்தாச்சு. அந்த தினம் பிறக்கக்கூடிய குழந்தைங்க அனைத்தும் எத்தனை மணிக்கு? பகல் காலையில, அதாவது முற்பகல் 11 மணி 11 நிமிடத்துக்கு மேல பிறக்கிற குழந்தைங்க மக நட்சத்திரமும் அஷ்டமியோட சேர்ந்துதான் குழந்தை பிறக்கும். அப்ப அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு எதிர்கால வாழ்க்கை நம்ம நிர்ணயம் செய்யக்கூடிய காலம். நம்ம ஏற்கனவே பிறந்தாச்சு, நம்ம அதே ஒரு நேரத்தில் நம்ம பிறந்திருப்போம். வளர்பிறை அஷ்டமிலையோ தேய்பிறை அஷ்டமிலையோ இந்த மக நட்சத்திரம் கூடி வரக்கூடிய காலங்கள்லாம் பித்திருதோஷம் அதிகமாக வேலை செய்யும். அதனால பைரவரை போய் மனதார வேண்டிட்டு வாங்க. மகாலட்சுமி தேவி விடாம கெட்டியா பிடிச்சிங்க, நீ தான் கெதி. பெருமாளை போய் துளசி மாலை சாத்தி பெருமாளையும் சென்று கிருஷ்ணனை வழிபாடு தொடர்ச்சிய செய்து வர மிளகு கலந்த உணவு நைவேதம் செய்து வர நித்தியங்கரா தேவி வாராகி அம்மனை சேர்த்து வழிபாடு செய்ய, காளியம்மனை வழிபாடு செய்ய, கிருஷ்ண பரமாத்மனை வழிபாடு செய்ய, நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்ய உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். இந்த காலத்துல உக்கிரமான தெய்வம் தொடர்ச்சியா வழிபாடு செய்யணும். அப்ப அத்தனை தெய்வத்தை நம்ம ஏதேனும் ஒன்றுதான் நம்ம வழிபாடு தெய்வமா நம்ம வச்சுக்க முடியும். பிரத்யங்கரா, நரசிம்மர், காளி தேவி, ஏதேனும் ஒண்ணு நம்ம கெட்டியா பிடிச்சிக்கணும். செய்து வர நம்மளுக்கு இந்த பைரவருடைய அனுகிரகம் சேர்த்து கிடைக்கும். சிவபெருமானுடைய பரிபூர்ண கிருபாகடாசம் கிடைக்கும். கடன் தொல்லை நிவர்த்தி ஆகும். சக்தி வாய்ந்த காலம் என்பதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மன மகிழ்ச்சி, தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். எதிரிகளுடைய தொல்லை நிவர்த்தி ஆகும். கடன் தொல்லை நிவர்த்தி ஆகும். பைரவருடைய அருள் கிடைக்கும். சனி பகவானுடைய அருள் கிடைக்கும். ஆகவே மகாலட்சுமியுடைய அம்சம், பெருமாளுடைய அனுகிரகம் அனைத்தும் பெற்று வாழும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.